காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மகிழ்வான செய்தி உங்களை வந்தடைய வாழ்த்துகள். அபிராமி அந்தாதி பாடல் எண் 75. மூட நம்பிக்கைகளை வெல்ல இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். தங்குவர் கற்பகத்தாருவின் நீழலில் தாயர் இன்றி மங்குவர் மண்ணில் வழுவாப் பிறவியை மால்வரையும் பொங்குவர் ஆழியும் இரேழு புவனமும் பூத்த உந்திக் கொங்கிவர் பூங்குழலாள் திருமேனி குறித்தவரே. மாமலைகளையும் உப்பான கடலையும் 14 உலகங்களையும் பெற்ற திருவயிற்றையும் மனம் மிக்க மலர்களை முடித்து கொண்டிருக்கக்கூடிய கூந்தலையும் உடைய அபிராமி அன்னையின் திருமேனியை தியானத்தில் வைத்தவர்கள் கற்பகச் சோலையின் நிழலில் தங்கி கழித்து கொண்டிருப்பார்கள். இடைவிடாமல் பிறவியை பெறுகின்ற தாய் இல்லாமல் பிறவித் துன்பத்தை வேறறுப்பார்கள். ஆம், இந்த ஊன் உடம்பிற்குரிய தாய் இல்லாமல் ஞானம் தரக்கூடிய தாயாகிய அம்பிகை ஞானத்தை தந்து விடுவாள். அப்போது நமக்குள் இருக்கும் மூட நம்பிக்கைகள் விலகிவிடும். எவையெல்லாம் மூட நம்பிக்கைகள் என்றால், இன்னொருவர் கேலி பேசுகிறார்கள், அதெல்லாம் மூட நம்பிக்கை என்று ஒருபோதும் நினையாதீர்கள். நமக்கு அது சரியில்லை என்றால் அது மூட நம்பிக்கை. ஒருவர் பூசை செய்தார். எங்கள் வீட்டில் பூசை செய்ய வேண்டும், அதற்கு ஒரு பூனை வேண்டும் என்றார். பூசைக்கும் பூனைக்கும் என்ன சம்பந்தம் என்று நான் கேட்டேன். எங்கள் வீட்டில் பூசை செய்வதற்கு முன்னால் பூனையை பிடித்து கூடையை கவிழ்த்து விட்டதால் நாங்கள் பூசை செய்வோம் என்றார். வேறொன்றுமில்லை. இவர்கள் வீட்டில் பூனை வளர்ந்த சமயத்தில் பூசைக்கு வைத்த பாலை அது தட்டி விட்டிருக்கும். அப்போது அதை பிடித்து கூடையிலே அடைத்துவிட்டு பூசையினை செய்திருப்பார்கள். காலப்போக்கில் பூசை செய்ய வேண்டுமானால் அதற்கு முன்பாக பூனையை பிடித்து கூடையிலே அடைக்க வேண்டும் என்பது மூட நம்பிக்கை. இப்போது புரிந்ததா? பூசை செய்வதை ஒருவர் கேலி செய்தால் அது மூட நம்பிக்கை இல்லை. பூசை செய்வதற்கு முன்பாக பூனையை பிடித்து கூடையிலே அடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது மூட நம்பிக்கை. இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள் நம்மை விட்டு விலக வேண்டும். அம்பிகையின் திருப்பாத கமலங்களை நாம் எப்போதும் நினைக்க வேண்டும். தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம். நம்மை அணைத்து காக்கும் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை சிந்திப்போம். அதன் வழி நம் தீய வினைகள் சிந்திப்போகும். நன்றி, வணக்கம்.